Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த உண்மை சம்பவம் அதிபயங்கரமான அந்த உண்மை சம்பவம் அரக்கோணம் பக்கத்துல ஒரு சிறிய கிராமத்துல நடந்ததுங்க. ஒரு இளைஞன் இறந்ததற்கு அப்புறம் அந்த இளைஞனோட இறப்பை தாங்க முடியாத அவனுடைய நண்பன் அந்த இறப்புல அவன் செய்த சில அலப்பறைகளால அந்த இளைஞனோட உடம்புல அந்த நண்பனையும் கூட்டிக்கிட்டு சென்னைக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு வந்ததற்கு அப்புறம் அவனுக்கு நடந்த அந்த அதிபயங்கர சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு வீடியோவா பார்க்க போறோம். மேலும் இந்த சம்பவத்தால் பாதிப்படைந்த அந்த பையனோட, அதாவது அந்த ஆன்மா அவனோட உடம்புல இருந்து பேசக்கூடிய அந்த அனைத்து வீடியோ காட்சிகளும் என்னிடம் இருந்தது. ஆனால் அவர்கள் இதற்கு அனுமதி கொடுக்காததால அந்த வீடியோவை என்னால உங்களுக்கு ஒளிபரப்ப முடியல. இருந்தாலும் இந்த சம்பவத்தை, அந்த வீடியோல இருந்த அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். வாங்க நண்பர்களே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாயமர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதேனும் உண்மையான அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். மேலும் நண்பர்களே, இந்த சம்பவம் 2 மாத காலகட்டத்துக்கு முன்னாலதாங்க நடந்தது. இந்த சம்பவத்தை நான் சொல்றதுக்கு இந்த 10 நாளைக்கு முன்னாலதாங்க அந்த பையனுக்கு, இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட அந்த பையனுக்கு அனைத்தும் சரியானது. இந்த அதிபயங்கர உண்மை சம்பவத்தை நான் 2 பாகங்களா பிரிச்சு சொல்றேன். அவனோட உடம்புல 2 ஆன்மா இருந்தது. ஒரு ஆன்மாவை அவனோட உடம்புல இருந்து விளக்குன அந்த சம்பவத்தை மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேங்க. இன்னொரு அதிபயங்கரமான அந்த சம்பவத்தை, அதாவது இந்த பையனோட உடம்புல இருந்த 2 ஆன்மாவை, ஒரு ஆன்மாவை விளக்குன இந்த சம்பவத்தை நான் இன்னைக்கு சொல்றேன். இரண்டாவது, ஒரு பெண் திருநங்கையோட ஆன்மா அவனோட உடம்புல போனதற்கு அப்புறம் அந்த ஆன்மாவை அவங்க விளக்கப்பட்ட பாடு இருக்கே, அதை சொல்லவே முடியாத அளவுக்கு இருந்ததுங்க. அந்த சம்பவத்தை நான் 2 நாட்கள் கழித்து அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். வாங்க அந்த முதல் சம்பவத்தை நான் இன்னைக்கு சொல்றேன். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பின அந்த சரவணனோட வீட்டில் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது. இந்த சரவணன் சென்னைக்கு பக்கத்தில் ஒரு ஏரியாவில் பழைய இரும்பு கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் இப்போ தான் வீடு கிரக பிரவேசம் பண்ணி வீடு குடி போயிருக்காரு. சொந்தமாக ஒரு பழைய இரும்பு கடை வச்சு நடத்துறாரு. அவருக்கு கூட வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாதனால தனது சொந்த கிராமத்திலிருந்து தனக்கு சொந்தக்கார பையன் கூடவே தன்னோட நண்பனான இந்த சந்தோஷையும் கூட்டிட்டு வந்து அந்த இரும்பு கடையில் 2 பேருமா வேலை பார்க்குறாங்க. அந்த சந்தோஷ் தன்னோட சொந்தக்காரன் அப்படிங்கிறதுனால தன்னோட வீட்டிலேயே அவர் தங்க வச்சிருக்காருங்க. இவர்களோட சொந்த ஒரு அரக்கோணம் பக்கத்துல ஒரு சிறிய அழகிய கிராமங்க. இந்த சந்தோஷ் சரவணோட இந்த இரும்பு கடையில வந்து வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி தனது சொந்த கிராமத்துல சும்மா தங்க சுத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பழக்க வழக்கம் இருக்குது. தன்னோட மாமா பையன் சரவணனும் தனது உற்ற நண்பனுமான அந்த சரவணன் கூப்பிட்டதுக்காக பழைய இரும்பு கடை இந்த வேலைக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் 2 பேரும் நல்லபடியா தங்க வேலை போய்கிட்டு இருந்தது. இந்த சரவணனோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா, சரவணன் இப்பதான் புதுசா ஒரு வீடு கட்டியிருக்காருங்க. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஒரு பெட்ரூம், ஹாலு, கிச்சனோட ஒரு வீடும், அதற்கு மேல சின்னதா பேச்சுலர் தங்குற மாதிரி ஒரு ரூமும் அவர் பிளான் பண்ணி தாங்க கட்டியிருக்காரு. தன்னோட வீடு கீழையும் அதே நேரத்தில் மேல தன் கடையில வேலை பார்க்குற பசங்களை தங்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க கட்டி வச்சிருக்காரு. அது அடர்த்தியான நிறைய வீடுகள் நிறைந்த ஏரியா தாங்க. பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கு. அது சென்னையோட கொஞ்சம் வெளிப்புற பகுதிங்க. நிறைய மக்கள் புழக்கங்கள் இருக்கிற ஏரியா தாங்க. அந்த ஏரியாவில் வீட்டுக்கும் கடைக்கும் ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த சரவணனும் அந்த சந்தோஷம் நல்லபடியா கடையை பார்த்துக்கிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் திடீர்னு, அதாவது இந்த தீபாவளிக்கு முன்னால திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. ஊர்ல இருந்து சந்தோஷோட உற்ற நண்பனான பாலகிருஷ்ணன் என்பவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஊர்ல இருந்து ஒரு கால் வருதுங்க. இந்த ஃபோன் காலை கேட்டு இந்த சந்தோஷ் துடிச்சு போயிட்டாங்க. அந்த பாலகிருஷ்ணன் இந்த சந்தோஷுக்கு உற்ற நண்பனுங்க. உடனே சரவணா, பாலகிருஷ்ணன் இறந்து போயிட்டான்டா, நான் கிளம்புறேன்டா, நீ வர்றியா அப்படின்னு அந்த சரவணன்ட்ட கேட்கும்பொழுது, இந்த சரவணனும், மாப்பிள்ள நம்ம இப்பதான் கடையை திறந்தோம், நீ போனா நான் போனா நீ போயிட்டு வாடா, நான் கடையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சந்தோஷ சரவணன் அனுப்பி வச்சுறாரு. இந்த சந்தோஷத்துல இருக்க தனது சொந்த கிராமத்துக்கு போய் தன்னோட நண்பன் இறப்புல கலந்துக்கிறாங்க. அவனால அந்த இறப்பை தாங்கிக் கொள்ளவே முடியல. அந்த காரணத்தினால மது போதையில இறந்து போன தன்னோட நண்பனோட வீட்டுல என்ன பண்றோம்னே தெரியாம அவன் மேல இருக்கிற அந்த பாசத்தால அவன் கூட படுத்து கட்டி பிடிச்சு அழுவதும், அவன் கூட செல்ஃபி எடுப்பதும், அன்று முழுவதும் இந்த சந்தோஷ் அந்த ஏரியாவே, அந்த இளவு வீட்டே ஒரு கலேபரம் ஆகிட்டாருங்க. ஏன்னா அவர் மேல இருந்த அந்த அன்பால இவர் செய்த செயலையும் அவர்கள் யாரும் கண்டு கொள்ளலைங்க. தன்னோட நண்பன் இறந்துட்டான் அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை எப்படி வழிகாட்டணும் அவருக்கு தெரியாம அவன் மேல கட்டி பிடிச்சு அழுகிறதும், அவன் மாலை எடுத்து இவன் போட்டுக் கொள்வதும், அவன் கூட அப்படியே படுத்திருக்கும்போது செல்ஃபி
எடுப்பதும் அவனை அடக்கம் செய்யும் பொழுதும் கூட பல அட்டகாசம் செய்துவிட்டு ஒரு நாள் இருந்துவிட்டு மறுபடியும் இவன் சென்னைக்கு வந்து சேர்றாங்க. ஊர்லேருந்து சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு ஊர்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருதுங்க. சரவணனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் யாருன்னு பார்த்தா அதே கிராமத்தை சேர்ந்த அவர்களுடைய நண்பர் தாங்க. இந்த 4 பேருக்கும் நண்பர் தாங்க அவர். அந்த ஆனந்த் என்பவர் இந்த சரவணனுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் மச்சான் நீ இறப்புக்கு வரல அப்படின்னு ஆனந்த் கேட்கும் பொழுது இந்த சரவணன், இப்பதான் மச்சான் கிரகப்பிரவேசம் வச்சு கடையை திறந்தேன், அதனால தான் என்னால் வர முடியல, அதுவும் இல்லாமல் அந்த சந்தோஷம் ரொம்ப உடஞ்சு போய் அழுதான், நான் போறேன் அப்படின்ட்டு, அதனால அவன் அனுப்பிவிட்ட மாப்பிள்ள அப்படின்னு சரவணன் சொல்றாங்க. அதுக்கு ஆனந்த் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனந்த் சரவண்ட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. மச்சான் அவன் அழப்பற இங்கே தாங்கவே முடியலடா, அவன் தண்ணியை போட்டுட்டு அவன் மேல இருந்த பாசத்தால அவன் பண்ண அழப்பற இங்கே தாங்கவே முடியல, அதனால தயவு செய்து கருமாதிக்கு எதுவும் இந்த பக்கம் அனுப்பி விட்டுறாத, வரதா தான் நீ வாடா, மறுபடியும் அனுப்பி விட்டு பெரிய தொந்தரவா போக போகுதுடா அப்படின்னு சொல்லி ஆனந்த் சரவண்ட்ட சொல்றாங்க. சரிடா மச்சான் நானே வரேன் அப்படின்ட்டு இந்த சரவணனும் அவர்கிட்ட சொல்றாரு. அதற்கு மேல அந்த ஆனந்த் ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அது என்ன விஷயம்னா, மச்சான் நான் சொல்ற விஷயத்த நீ கவனமா கேள்றா, இது உண்மையா பொய்யானே தெரியல, பாலகிருஷ்ணன் இறந்த 2-3 நாள்ல ஊரே ஒரே அமர்க்கலமா இருக்கு மச்சான். உடனே சரவணன் கேட்கிறாரு, என்னடா மச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அதுக்கு ஆனந்த், இல்லடா மச்சான், பாலகிருஷ்ணன் இறந்த 2வது நாள்ரா நம்ம வீட்டுக்கு பக்கத்துல கணேஷோட தங்கச்சி இருக்குல்ல அந்த சின்ன பிள்ளை, அந்த புள்ளையோட உடம்புல வந்து ஆட ஆரம்பிச்சான்டா, எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சுடா, இதை நம்பலாமா வேணாமா அப்படின்ட்டு ஒரே ஷாக் ஆயிடுச்சுடா. உடனே எல்லாம் கூட்டமா கூடி அதை வேடிக்கை பார்த்தோம். அந்த ஆனந்த் அப்படியே சரவணன் சொல்றாங்க. உடனே சரவணன், என்னடா மச்சான் சொல்ற, இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லி சரவணன் ஷாக்காய் போய் கேட்கும் பொழுது, அது மட்டும் இல்ல மச்சான், அந்த பொண்ணு மேல ஆடுனாவே எனக்கு சரக்கு வேணும் சாப்பாடு வேணும்னு சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டமா ஆடுனாடா அந்த பொண்ணு. உடனே ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து இது உண்மையா பொய்யா, இதை நம்புறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேலியா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கடா. அதுல ஒரு சில பசங்க ஒரு பொண்ணு மேல வந்துட்டு சரக்கு கேட்டா எப்படிடா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா கேட்கும் பொழுது அந்த பெண் இவர்களை பார்த்து ஒரு முறைச்சிட்டு, அப்ப நாளைக்கு எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இப்ப சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த பெண்ணு கேட்ட அந்த சாப்பாடு வகைகள் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த பொண்ணோட உடம்புல இருந்து விலகிட்டா மச்சான். ஆனா மறுநாள் பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு பையன் மேல வந்துட்டு இதே மாதிரி சரக்கு கேட்டு ஆட்டம் போட்டான்டா. அந்த பொண்ணு மேல வந்து ஆனதை கூட யாரும் பெருசா எடுத்துக்கலடா. நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பையன் மேல வந்து ஆடிய அந்த பையன் அப்படியே சொல்றான்டா, நேத்து ஒரு பொண்ணு மேல வந்ததுனால தானே நீங்க வாங்கி தரல, இப்ப இவ மேல வந்திருக்கேன் எனக்கு வாங்கி கொடுங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதையும் வாங்கி கொடுத்து சரி பண்ணதுக்கு அப்புறம் இந்த 2-3 நாளைக்குள்ள 4 பேர் மேல வந்துட்டான்டா, ஊரே அலறி அடிச்சுக்கிட்டு இருக்கடா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இந்த ஆனந்த் இந்த விஷயத்த சரவணன் அப்படியே சொல்லும் பொழுது இந்த சரவணன் சிரிச்சுக்கிட்டு, என்னடா சொல்ற, இப்படி எல்லாமா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, இது மட்டும் இல்லடா மச்சான், இன்னொன்னு நடந்துச்சுடா, பாலகிருஷ்ணனோட அக்காவும் ஆயாவும் அந்த விஷயத்த அப்படியே என்கிட்ட சொன்னாங்கடா. பாலகிருஷ்ணன் இறந்து ஒரு 4 நாள் தானே ஆகுது மச்சான், அதனால அவங்க கவலையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில ஒரு டைம் போவேன், சாயந்தரம் ஒரு டைம் போவேன், வண்டி ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நேர போய் பார்ப்பேன்டா. நேத்து சாயந்தரம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த அக்கா கிட்டையும் அந்த ஆயா கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த அக்காவும் அந்த ஆயாவும் ஒரு விஷயத்த சொன்னாங்கடா. அவங்க சொல்லும் பொழுது எப்படிடா நம்பாம இருக்க முடியும், அதுவும் கூட பிறந்த அக்காவும் அவங்க ஆயாவுமே தன்னோட வாயால் அப்படியே சொல்றாங்கடா. என்ன நடந்துச்சுன்னா, தம்பி பாலகிருஷ்ணனுக்கு சீக்கிரமா காரியத்தை முடிக்கணும்டா அப்படின்னு சொல்லி அந்த ஆயா சொல்லுது. ஆயா எதுக்கு ஆயா, 16வது நாள் தானே அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆயாட்ட கேட்கும் பொழுது, ஆமாடா ஆனா அதுக்குள்ள நம்ம வீட்டை ஒரு வழி பண்ணிடுவோம் போல இருக்குடா அப்படின்னு சொல்லி அந்த ஆயா பதறி அடிச்சுக்கிட்டு சொல்லுதுங்க. உடனே பக்கத்துல இருந்த அந்த அக்கா அந்த விஷயத்தை அப்படியே சொல்லுதுங்க. தம்பி அந்த விஷயம் முதல்ல எனக்கு தாண்டா நடந்துச்சு, நான் முழுசா சொல்றேன்டா கேள்றா அப்படின்னு அவங்க அக்கா சொல்றாங்க. இந்த ஆனந்த் கிட்ட அப்படியே சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தம்பி அவன் இறந்த மறுநாள் சாயந்தரம் 6 மணிக்கு மேல அப்படியே எல்லாரும் வெளியில உட்காந்துருந்தாங்க, சில பேர் ரூமுக்குள்ள உட்காந்துருந்தாங்கடா. அவன் இறந்த இடத்துல விளக்கு அணைஞ்சு போயிருந்துச்சுடா, அதான் விளக்கு ஏற்றி வச்சிருப்போம்ல, அந்த விளக்கு அணைஞ்சபடி இருந்தது. அதை போய் மறுபடியும் விளக்கு ஏத்துனடா. விளக்கு ஏத்தும் பொழுது உனக்கே தெரியும்ல, உள் வீட்டுல கொஞ்சம் இருட்டா தானே இருக்கும், நான் அந்த விளக்கு ஏத்தும் பொழுது அந்த இடத்துல அப்படியே ஒரு கருப்பா ஒரு உருவம் உட்கார்ந்து இருந்ததுடா. அதை பார்த்து நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன்டா. ஆனா பயப்படாம அந்த உருவத்தை மெதுவா பாக்குறேன். அந்த உருவம் மெதுவா அப்படியே கிச்சனை நோக்கி அப்படியே போகுதுடா. சரி கிச்சனை நோக்கி அப்படியே போகுதுன்ட்டு நானும் யாரையும் கூப்பிடாம மெதுவா அதை பின்தொடர்ந்தே போறேன். அந்த நேரத்துல லைட்டை கூட எனக்கு போட தோணலடா. சரி இது எந்த உருவமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. அந்த உருவத்தை அப்படியே பின்தொடர்ந்து போறேன். நேர போன அந்த உருவம் கிச்சன்ல ஒவ்வொரு பாத்திரமா எடுத்து பாக்குற மாதிரி அப்படியே எனக்கு தெரியுதுடா. இந்த விஷயத்தை பார்த்தேன்னா அப்படியே ஷாக் ஆகி கத்திட்டேன். நான் கத்தணும்னு வீட்டுல இருந்த எல்லாருமே ஒடியாந்துட்டாங்க. என்னன்னு கேட்கும்பொழுது, இல்ல இப்போ ஒரு கருப்பான உருவத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் பொழுது வீட்டுல இருக்கவங்க பூரா என்ன தாண்டா திட்டினாங்க, நேத்து தான் தம்பி இருந்தா நீ இப்படி சொன்னீங்கன்னா எல்லாரும் ஒரு மாதிரி தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி திட்டினதுனால அதற்கு மேல எதுவுமே நாங்க பேசாம அந்த விஷயத்தை அப்படியே விட்டுட்டோம்டா. ஆனா நான் பார்த்தது உண்மைடா. அதற்கப்புறம் அந்த சம்பவத்தை பத்தி நான் எதுவும் பேசாம அன்று இரவு அப்படியே படுத்துட்டேன். ஆனா அன்னைக்கு நைட்டு நடந்தது தானே பெரிய கொடுமையான விஷயம். ஆயாவுக்கு நீ ஆயா கிட்டே கேட்டு பாரு, ஆயா சூப்பரா சொல்லும். ஆயா சொல்லுதுங்க, இல்லடா தம்பி அந்த விளக்குக்கு பக்கத்துல நான் படுத்திருந்தேன்டா, எல்லாரும் ஒரு 10 அடி தூரத்துல மத்த எல்லாருமே படுத்திருந்தாங்க, வீடெல்லாம் ஆளுதான் இருந்தாங்க. நான் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுதே கிச்சன்ல இருந்து ஏதோ சத்தம் கேட்டுச்சுடா. யாரோ கிச்சனை உருட்டுற மாதிரியே சத்தம் கேட்டுச்சுடா. அந்த சத்தத்தை கேட்டு நான் மெல்ல முழிச்சு பார்த்தேன்டா. நான் படுத்திருந்த இடத்துல இருந்து காமாட்டில் தாண்டா கிச்சன் இருந்துச்சு. அப்படியே நான் பார்க்கும் பொழுது ஒரு கருப்பான உருவம் அப்படியே என் பேத்தி முத நாள் பார்த்த மாதிரியே நான் அந்த உருவத்தை அப்படியே பார்த்தேன். பார்த்துட்டு யாராது அப்படின்னு கேட்க வாய் தாண்டா
தாண்டா எடுத்தேன். அந்த உருவம் அப்படியே நேர வந்து என் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு கழுத்தை பிடிச்சி அமுக்குனது தாண்டா தெரியும். நானும் எவ்வளவோ கத்தி பார்க்குறேன், என்னால முடியவே இல்லடா. ஒரு கட்டத்துல அந்த கருப்பான உருவம் வேற யாரும் கிடையாதுடா, என் பேராண்டி தாண்டா. என் பேராண்டியே என்ன ஏன்டா கொல்ல வந்தான்னு எனக்கு தெரியல. அதற்கப்புறம் ஒரு விஷயத்த பண்ணாண்டா. நான் மூச்சு திணறதை பார்த்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு சரி விட்டுட்டான் அப்படின்னு பார்த்தா, அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும்னா என் காலை பிடிச்சி அப்படியே பரன்னு இழுத்து கிச்சனை நோக்கி கொண்டுகிட்டு போனான்டா. அவன் கிச்சனை நோக்கி கொண்டுகிட்டு போன அடுத்த செகண்ட் தான்டா எனக்கு உயிர் மூச்சே வந்தது மாதிரியும். அந்த இடத்துக்கிட்ட போனதுக்கப்புறம் ஐயோ அம்மானு நான் கத்துனதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எழுந்து வேகமாக ஒடியாந்துட்டாங்கடா. என் மயனும் என்னமாச்சு என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒன்றும் இல்லடா, கிச்சனுக்கு வந்துட்டேன், வலிக்கு விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன்டா. ஏன்னா என் பேரனாச்சடா, சொந்தக்காரங்கெல்லாம் படுத்திருக்காங்க, இந்த மாதிரி என் பேரை வந்து இழுத்தான்னு சொன்னால் என் குடும்பமான போயிடும். அதுக்கப்புறம் என் மயனோட ரூமில் என் பேத்தி கூட படுத்துட்டேன்டா. ஒவ்வொருத்தர் உடம்புலையா தம்பிக்காரன் போய் ஆட ஆரம்பிச்சிட்டானே, இப்போ என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது தாண்டா எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இது அவங்க சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் தாண்டா உங்க ஞாபகம் வந்துச்சு. இந்த சந்தோஷ பையன் அவன் இறந்த அன்னைக்குன்னு வந்த போட்ட ஆட்டமே யாருமே இன்னும் மறக்க முடியல. இந்த மாதிரி வேற அவன் இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் அவன் கருமதிக்கு எதுவும் வந்துட போறான். அவனை வரவேணான்னு சொல்றதுக்கு தாண்டா நான் மெயினா போன் பண்ணேன். அவனை அனுப்பி விடாத, வரதா தான் நீ வந்துட்டு போடா அப்படின்னு சொல்லி இந்த ஆனந்த் போனை வைக்கிறாங்க. இந்த சரவணனும் அந்த சந்தோஷக்கிட்ட அங்கே நடக்கிற அந்த விஷயத்தை பூரா அப்படியே ஒண்ணு விடாம சொல்றான். உன்னை கருமாதிக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்கடா, நான் போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சந்தோஷ் டே என்னடா சொல்ற, அவன் என் நண்பன், நான் போகாம எப்படிறா அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா போவேன், நான் போயிட்டு வரேன், நீ கடையை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு அந்த கர்ம காரியத்துக்கு இந்த சந்தோஷ் மறுபடியும் போறான். இந்த சரவணனும் எவ்வளவு சந்தோஷ் சொல்லி பார்த்தான், ஆனா சந்தோஷ் கேட்கிற மாதிரி இல்ல. அதற்கு மேல இந்த சரவணன் அவனை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால சரி நான் அனுப்பி விட்டுறான். அனுப்பி விட்டுட்டு இந்த ஆனந்துக்கு போன் பண்ணி சொல்லிடுறான், அவனை சீக்கிரம் நீ அனுப்பி விட்டுறா, அவனை எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் ஆனா அவன் கேட்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி இந்த சரவணன் அந்த ஆனந்துக்கு போன் பண்ணி சொல்றாங்க. இந்த சந்தோஷம் நேர அந்த கர்ம காரியம் நடக்கிற அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த கர்ம காரியம் எல்லாம் முடிச்சிட்டு மறுநாளே இந்த ஆனந்த் இவனை அனுப்பி விட்டுறாங்க. இந்த சந்தோஷம் வழக்கம் போல சென்னைக்கு வந்து மறுபடியும் அவன் அன்றாட வேலைகள்ல ஈடுபடுறான். ஆனா அவன் பழையபடி அவனாக இல்லை. அவன் வந்த முதல் நாளே அவர்களோட வீட்டுல, அதாவது இந்த சரவணன் வீட்டுல தானே அந்த சந்தோஷ் இருக்கிறான். அந்த சரவணனோட மனைவிக்கு அந்த வீட்டுல சில அமானுஷ்ய சம்பவங்கள் அன்னைக்கு இரவே நடக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த சரவணனும் சந்தோஷும் வேலை முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த சந்தோஷ் எப்போதும் போல தன்னோட வீட்டுல சாப்பிட்டுட்டு மேல் ரூமுக்கு போறாங்க. மேல் ரூமுக்கு போன கொஞ்ச நேரத்துல இவங்களும் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறாங்க. ஒரு 11 மணிக்கு மேல ஆகுது இரவு. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கும் பொழுது அவங்க சொந்த ஊர்ல நடந்த மாதிரியே யாரோ கிச்சன்ல பாத்திரத்தை உருட்டுற மாதிரி சத்தம் கேட்கும் பொழுது இந்த சரவணனோட மனைவி வெளியில வந்து பாக்குறாங்க. அந்த கிச்சன்ல இருந்து ஒரு உருவங்க அப்படியே மாடிப்படி வழியா ஏறி போறதை பார்த்த இந்த சரவணனோட மனைவி அப்படியே ஷாக்காய் போய் நேர பெட்ரூமுக்கு வந்து கதவை சாத்திட்டு தன்னோட கணவரை வேகமா எழுப்பி இவ பார்த்த அந்த விஷயத்தை அப்படியே சொல்லுறான். இந்த சரவணனுக்கு அந்த விஷயத்தெல்லாம் ஆனந்த் சொன்னதுலேருந்து இவனுக்கு கொஞ்சம் நெருடலாகவும் பயமா இருந்தது. இப்படி தன்னோட மனைவி இந்த விஷயத்தை சொல்றாளே, இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே அதை வெளிக்காட்டி கொள்ளாம அந்த சரவணனோட மனைவியை அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது நீ படு அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி படுக்க வச்சுறாங்க. மறுநாள் இரவு நடந்ததாங்க அதிபயங்கர சம்பவங்கள் அனைத்துமே. இந்த சம்பவத்துல அந்த பையனுக்கு அந்த ஆன்மா வந்ததற்கு அப்புறம் நடந்த அனைத்து வீடியோல அந்த ஆன்மா என்ன சொன்னுச்சோ அதைத்தாங்க நான் இப்ப சொல்ல போறேன். அந்த ஆன்மா தனக்கு என்னவெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா தன்னோட வாயால அப்படியே சொன்னதை அப்படியே நான் சொல்றேங்க. வழக்கம் போல 2 பேரும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைங்க ஒரு 3-4 மணிக்கெல்லாம் பகல்ல கடையை முடிச்சுட்டு இவர்கள் 2 பேருக்குமே ஞாயிற்றுக்கிழமையான கொஞ்சம் மது குடிப்பாங்க. அதனால ஒரு ஏரிக்கரை ஓரமா போயிட்டு இவர்கள் 2 பேரும் அதை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுதே இந்த சரவணன் அவனை நோட் பண்றான். அந்த சந்தோஷ் இவர் கேட்கிற கேள்விக்கு மட்டும்தாங்க பதில் சொல்றான். வேற எதுவுமே அவர் பதில் சொல்லாம இவனை பார்த்து அப்படியே சைலண்டா இருந்துகிட்டே இருக்கிறான். இந்த விஷயத்தெல்லாம் சரவணன் நோட் பண்ணிட்டு நேற்று நடந்த அமானுஷ்ய நிகழ்வு எதையாவது இவன்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாருங்க. ஆனா அந்த இடத்துல இவருக்கு கேட்க தோணலைங்க. ஏன்னா அந்த இடமே பாக்குறதுக்கு ஒரு அமானுஷ்ய இடம் மாதிரியே இருக்கும். அது ஒரு சுடுகாடு பக்கத்துல குப்பமேடு பக்கம் தாங்க. அங்க யாருமே வரமாட்டாங்க. அதனால எப்ப பார்த்தாலும் அங்கே போய் தாங்க வாரமானா இவங்க 2 பேரும் சரக்கு அடிக்கிறது வழக்கம். சரி இதற்கு மேல இவன்ட்ட எதுவுமே பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து மதியம் 2 பேரும் நல்லா சாப்பிட்டு படுத்துறாங்க. சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். 6 மணிக்கு வேகமா தன்னோட மனைவியும் பக்கத்து வீட்டுக்காரங்களா சத்தம் போடும் பொழுது இவன் மெல்ல எழுந்து வேகமா வந்து வெளியில நின்று பார்க்கும் பொழுது தான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த சந்தோஷோட உடம்புல தன்னோட நண்பன் பாலகிருஷ்ணன் வந்துட்டாங்க. இந்த சரவணனும் அவனோட மனைவி எல்லாருமே வெளியில நின்றுட்டு வேகமா வந்து பார்க்கும் பொழுது இவர்கள் வீட்டு மொட்டை மாடியில இருந்து நான் சொல்றதை நீங்க இப்ப செய்யல, நான் கேட்கறத நீங்க வாங்கி கொடுக்கலன்னா நான் இங்க இருந்தே குதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கலேபரம் பண்றாங்க.
அவனை எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அவன்கிட்ட கேட்கும் பொழுது தாங்க சொல்றாங்க, டேய் சந்தோஷ் என்னடா பிரச்சனை என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், டேய் மச்சான் நான் சந்தோஷ் கிடையாதுடா பாலகிருஷ்ணன்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சரவணன்ட்ட அவன் அப்படியே பேசுறாங்க. இந்த விஷயத்தை சற்று எதிர்பார்க்காத அந்த சரவணன் அப்படியே ஷாக் ஆகி என்னடா சொல்ற சந்தோஷ் அப்படின்னு சொல்லும்போது உடனே அவனும் டேய் நான் சந்தோஷ் கிடையாதுடா பாலகிருஷ்ணன்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட மிரட்டும் துணியில பேசும்பொழுது ஷாக் ஆகி உடனே அவர்களும் அவங்க மனைவியும் வேகமா அவனை உள்ள வச்சு கதவை சாத்திட்டு வெளியில வந்துட்டு என்னடி இப்படி சொல்றான். உடனே அவருடைய மனைவியும் தனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியாருன்னு சொல்ல முடியாதுங்க, அவர் ஒரு ஆன்மீகவாதிங்க, 18 வருஷம் சபரிமலைக்கு போயிட்டு வந்திருக்காரு. அவர் திருவண்ணாமலைக்கு மாதம் போற வழக்கமுடையவர். நான் ஏற்கனவே ஒரு கதையில சொல்லியிருப்பேன், அவர் தாங்க. இந்த சரவணனும் இங்க நடந்த அந்த விஷயத்தை ஆனந்துக்கு போன் பண்ணி சொல்லிட்டு அதே நேரத்துல இந்த சந்தோஷோட குடும்பத்துக்கும் போன் பண்ணி சொல்லும் பொழுது அந்த சந்தோஷோட குடும்பம் நான் ஆனந்த அனுப்பி விடுறேன்ப்பா, ஆனந்த் கார்லயே அவனை கூட்டிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு இந்த சரவண்ட அவங்க சொல்லிடுறாங்க. இந்த சமயத்துல இந்த ஆன்மீகவாதியும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர்கள் கதவை திறந்து உள்ள போய் பார்க்கும் பொழுது அவன் பாத்ரூம் பக்கத்துல சமணம் போட்டபடியே உட்கார்ந்துட்டு இவர்களை முறைச்சு பாக்குறாங்க. இந்த ஆன்மீகவாதியும் அவனுக்கு முன்னால போய் அமர்ந்துகிட்டு யாருப்பா என்ன பிரச்சனை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்ப சமணம் போட்டு அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்த அந்த சந்தோஷ், அதாவது சந்தோஷ் உடம்புல இருக்க அந்த பாலகிருஷ்ணனோட ஆன்மா அப்படியே ஒரு காலை மடக்கி ஒரு காலை அப்படியே நீட்டி அப்படியே செவத்துல சாயறாங்க. அந்த செவத்துல சாஞ்சுக்கிட்டு அப்படியே அவன் குரலை மாத்திக்கிட்டு நீ தான் என்ன ஓட்ட போறியாடா அப்படின்னு சொல்லி நக்கலா கேக்குதுங்க. உடனே அந்த ஆன்மீகவாதியும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லு, நான் ஓட்டுறேனா ஓட்டலையானா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அந்த ஆன்மா கிட்ட பேசும் பொழுது அந்த ஆன்மா இப்ப நீ என்ன ஓட்டுறியா நான் உன்னை ஓட்டனான்னு பாப்போமா அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா அந்த ஆன்மீகவாதியை பார்த்து சவால் வர்ற மாதிரி கேக்குதுங்க. இவர் பக்கத்துல விபூதியை வச்சுட்டு சில பல மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அந்த உடம்புல இருக்க அந்த ஆன்மாங்க அப்படியே எட்டி கையில விபூதியை எடுக்குதுங்க. விபூதியை எடுத்து நான் இப்போ உனக்கு சூனியம் வைக்கிறேன் நீ பாக்குறியா அப்படின்னு சொல்லுதுங்க. சத்தியமா சொல்றேன், இது அந்த வீடியோல அப்படியே இருந்தது, அதை நான் அப்படியே சொல்றேங்க. ஒரு ஆன்மா கையில விபூதியை எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேசுமான்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த வீடியோல அது நடந்ததுங்க. அதற்கப்புறம் அந்த ஆன்மா அந்த விபூதியை எடுத்துக்கிட்டு தன்னோட தொடை மேலேயே விபூதியை போட்டுக்கிட்டு நான் உனக்கு சூனியம் வைக்கிறேன் நீ பாக்குறியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஆன்மீகவாதி என்ன நினைச்சாருன்னே தெரியல. அந்த சரவணனையும் பக்கத்துல இருந்தவங்களையும் கூப்பிட்டு முதல்ல அவனோட கையை கட்டி போடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர்கள் அள்ளு கட்டி அவனோட கையையும் காலையும் கட்டி போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு பக்கமா சாஞ்சு படுத்தபடியே அவன் சரியும் பொழுது இந்த ஆன்மீகவாதி அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு நேர சரவணன்ட்ட ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அந்த ஆன்மீகவாதி என்னன்னு சொல்றாருன்னா, தம்பி இவனோட உடம்புல வந்திருக்கிறது ஒரு மந்திரவாதியோட ஆன்மாவா இருக்கக்கூடும் நான் நினைக்கிறேன். அதனால இத அமாவாசை அன்னைக்கு தான் எதுவா இருந்தாலும் பண்ணி சரி பண்ண முடியும். அது வரைக்கும் இவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க, இல்லைன்னா எங்காவது கோயில கூட்டிட்டு போய் தங்க வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சரவண் சரி ஐயா நாங்க ஊர்ல கூட்டிட்டு போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் செலவுக்கு ஒரு 100 ரூபாயை கொடுக்கும் பொழுது அந்த ஆன்மீகவாதியை வாங்க மறுத்துட்டு நீங்க எப்ப இருந்தாலும் என்ன தேடி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறாருங்க. அவர் கோபமாலாம் போகலங்க. அவர்கள் ஊர்ல போய் சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நீங்க என்னைக்கு இருந்தாலும் என்ன வந்து பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிறாரு. உடனே சரவணனும் அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு, ஏண்டி வந்திருக்கிறது என்னோட ஃப்ரெண்டு பாலகிருஷ்ணன், இவர் என்னன்னா மந்திரவாதி யாரோ வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்படி தாண்டி நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொன்னோடனே அவர் மனைவியும் இல்லைங்க இவரை பத்தி எனக்கு தெரியும், இவர் கரெக்டானவர் தான், சரி நீங்க ஊருக்கே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆனந்தும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க. கார் எடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுது. இந்த ஆனந்தும் அந்த இடத்துக்கு நேர கார்ல வந்து சேர்ந்துறான். அந்த நேரம் 9-10 மணி ஆகுது. இந்த ஆனந்து நேர உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஆனந்தும் அந்த சரவணனும் அப்படியே உட்கார்ந்துகிட்டு 2 பேருமா பேசுறாங்க அவன்கிட்ட. அதாவது இந்த சந்தோஷ் உடம்புல இருக்க அந்த பாலகிருஷ்ணனோட ஆன்மா கிட்ட பேசுறாங்க. 4 பேருமே ஒரே ஃப்ரெண்டு தாங்க. அந்த இறந்து போன அந்த பாலகிருஷ்ணனையும் சேர்த்து இந்த பாலகிருஷ்ணன் என்ன சொல்றான்னா, ஏ சரவணா மாப்பிள்ள என் சாவுக்கு நீ வரல இல்லடா, நான் பார்த்தேன்டா நீ வரலடா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சரவணும் இங்கு உள்ள சுச்சுவேஷனை சொல்றாங்க. ஆனா அந்த பாலகிருஷ்ணன் அதெல்லாம் ஏத்துக்கவே இல்லைங்க. ஆனா இது ஒரு பயங்கலந்த ஒரு பேச்சு மாதிரி இல்லாம ஒரு 3 நண்பர்களுக்குள்ள எப்படி எல்லாம் பேசிக்குவாங்களோ அது அதே மாதிரி தாங்க பேசிக்கிறாங்க. பாலகிருஷ்ணன் ஆன்மா என்ன சொல்லுதுன்னா அப்படியே கேஷுவலா பேசுங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி பேசுவாங்க, ஒரு கவலையவே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி எல்லாம் பேசுவாங்களோ அதே மாதிரியே பேசுதுங்க. அவன் கவலையாகவே சொல்லல, அவன் எப்படி இறந்தானோ அந்த விஷயத்தை பூரா அப்படியே ஒண்ணு சொல்றான். இவர்கள் ஒண்ணு கேட்கறாங்க, அதுக்கு பதில் ஒண்ணு அவன் சொல்றாங்க. அந்த பாலகிருஷ்ணன் சொல்றாங்க, இந்த சந்தோஷோட உடம்புல இருந்து முதல்ல சரவணன் தாங்க ஃபீலிங்கா சொல்றான், இல்லடா மச்சான் நான் வரலாம்னு இருந்தேன், இந்த சந்தோஷ பையன் தான்டா என்ன விடமாட்டேன்ட்டான்,
உடனே சந்தோஷ் உடம்புல இருக்க அந்த பாலகிருஷ்ணனோட ஆன்மாவும், என் மச்சான்டா, என் மச்சான் உயிர்டா, அவன் எப்படா என்னை விட்டுட்டு இருப்பான், சரி நீ வரலைனாலும் பரவாயில்ல, என் மச்சான் வந்தான்லடா அது போதும்டா, மச்சான் என்னை விட்டு இருக்கவே மாட்டான்டா, என் உசுருடா மச்சான் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆனந்த் அப்படியே ஒவ்வொரு விஷயமா கேட்குறாங்க. சரி மச்சான் நீ எப்படா இறந்த அப்படி சொல்லி கேட்கும்பொழுது, அதை ஏன்டா மச்சான் கேட்குறேன், நம்ம ஊரில் காய்கறி ரோடு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அந்த பையன், அவனும் நானும் தான்டா எப்போ போனாலும் சரக்கடிப்பான், அன்னைக்கு வசூலா முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணான்டா வர சொல்லி, 2 பேருமா போனோம், ஆளுக்கு கொஞ்சமாக சரக்கு சாப்பிட்டோம், அன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகிருச்சுடா, அதுக்கப்புறம் அவன் போயிட்டான்டா, நாம் எப்போதும் அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போய் படுப்போம்ல, அந்த இடத்துல போய் அப்படியே படுத்தேன்டா, படுத்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சுடா, எழுந்து பார்த்தா வயிறு அப்படியே வலிக்க ஆரம்பிச்சிச்சு, சரி பசிக்கிறதுனால தான் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தேன், சரி பாத்ரூம் போனால் சரியாயிரும்ட்டு அப்படியே யூரின் போகிறேன், ஒரு சொட்டு கூட வரலடா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, நேராக வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் சாப்பாடும் இல்லை, கிளவி மட்டும் படுத்துருக்கிறா, எனக்கு சரியான கோபம், எங்கள் அம்மா அப்பா அக்கா யாருமே இல்லை, நானும் தேடி பார்த்தேன்டா சாப்பாடு இல்லை, சரி அப்படியே சரியாயிருன்னு படுத்து பார்த்தேன்டா மச்சான், ஆனால் சரியாகலை. மறுபடியும் எழுந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டோட பேரை சொல்லி சொல்கிறாருங்க, அவனை கூப்பிட்டான்டா, அவனும் வந்தான், 2 பேருமா பைக்கு போயிட்டு ஒரு மெடிக்கலோட பேரை சொல்லி அந்த மெடிக்கலில் மாத்திரையை வாங்கி சரின்ட்டு போட்டுட்டு படுத்தேன்டா, சரியாகலடா மச்சான், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு என்னை ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனாங்கடா, என்னோட அப்பா அம்மா மற்றும் அந்த ஃப்ரெண்டு எல்லாருமா தாண்டா போனோம், அந்த ஆட்டோவில் போகும்போது எனக்கு அரை மயக்கமாக இருந்துச்சுடா, நேரம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க, மறுபடியும் 2 நாள் இருந்தேன்டா, எல்லாருமே வந்து பார்த்தாங்கடா மச்சான், ஆனால் எனக்கு யூரினும் பாத்ரூமே வரலடா மச்சான், அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களே திணறிட்டாங்க, அதற்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல, நேரம் என்ன வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கடா, வந்து வந்தேன்டா மச்சான், படுத்தேன், தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு, படுத்தேன்டா, அதற்கப்புறம் நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலடா அப்படியே இழுக்க ஆரம்பிச்சிருச்சுடா மச்சான், அப்படியே செத்துட்டேன்டா அப்படின்னு அந்த ஆன்மா அந்த வீடியோவில் அப்படியே சொல்லும் பொழுது என் கண்ணே கொஞ்சம் கலங்கிருச்சுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதற்கப்புறம் இந்த ஆனந்த் மறுபடியும் கேட்குறான், சரிடா அதற்கப்புறம் யாராருடா சாவுக்கு வந்தது, என்னெல்லாம் நடந்துச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே தாண்டா இருந்தேன், அதற்கப்புறம் தாண்டா எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தாங்க, எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா எல்லோரும் ஓனும் அழுதாங்கடா, எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எங்கள் அம்மா தாண்டா தேமி அழுதுச்சு, அப்புறம் உங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது அந்த பாட்டியை ஒரு கெட்ட வார்த்தை எழுதிட்டியா அவ கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் எல்லாரும் வந்தாங்கடா, அப்படியே செத்துட்டேன்டா. யாராரு தன்னோட சாவுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்டுகளோட பேரை பூரா ஒவ்வொன்றா சொல்லி அதில் இந்த சரவணோட பேரையும் சொல்லி, டேய் நீனும் வரலடா போடா அப்படின்னு சொல்லி சில அசிங்கமான வார்த்தையை சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரிடா இறந்து 16 30 முடிகிறதுக்கு மேலே ஏன்டா எல்லாரும் உடம்புலையும் வந்து ஆடுற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஆன்மா அப்படியே கேஷுவலாக சொல்லுதுங்க, நான் எங்கடா போவேன், எனக்கு நீங்கள் தானடா இருக்கிறது, எனக்கு தேவையானதை எப்படி வாங்குறதுன்னு தெரியல, அதனால தாண்டா ஒவ்வொருத்தர் உடம்பு மேலே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சரிடா அன்னைக்கு ஏன்டா உங்க பாட்டி அப்படி பயமுறுத்தினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, சரிடா நான் 2வது நாளே வீட்டுக்கு வந்துட்டேன், நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட அக்கா பார்த்து பயந்துச்சுடா, அதுக்கப்புறம் சரின்னு நைட்டு வெயிட் பண்ணிட்டு சரி கிச்சனில் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லைடா சாப்பிட்றதுக்கு, எப்போ பார்த்தாலும் இந்த கிளவி தாண்டா எல்லாத்தையும் அள்ளி சாப்பிட்றோம், இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லாமல் வச்சிருந்தா, நான் உயிரோடு இருக்கும்போதே இப்படி தாண்டா பண்ணுவேன், அந்த கோவத்தில் தாண்டா அந்த மாதிரி பண்ணிட்டேன், அதில் ரொம்ப பயந்து வச்சுடா கிளவி அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மா அப்படியே சிரிக்குதுங்க. இந்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சரி அவனை வண்டியில் கூட்டிகிட்டு போகலாம்னு எல்லாம் ஏற்பாடு பண்ணும்பொழுது இந்த ஆன்மீகவாதி ஒருத்தர் வந்துட்டு போனார்ல, அவர்கிட்ட ஒரு ஃபோன் கால் வருது, நீங்கள் எங்கே வேணும்னாலும் கூட்டிகிட்டு போங்க, ஆனால் இரவு 1 மணிக்கு மேலே கூட்டிகிட்டு போங்கம்மா, நான் சொல்கிறத கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள், இதை காமெடியாக நினச்சிட்டு அவனை இப்போ கூட்டிகிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவரோட மனைவி அப்படியே வந்து இந்த சரவணை சொல்லும்போது இந்த சரவணன் அதெல்லாம் ஏற்றுக்கலைங்க, ஆனால் அவங்க மனைவி விடவே இல்லை, கட்டாயப்படுத்தி நைட்டு 1 மணிக்கு மேலே கூட்டிகிட்டு போக சொன்னா கேளு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நைட்டு 1 மணிக்கு மேலே காரில் போகிறாங்கங்க. ஆனந்த் கார் ஓட்டா அவனுக்கு பக்கத்தில் சரவணோட மனைவியும் இந்த பக்கம் சரவணன் மற்றும் இந்த சந்தோஷ் 4 பேரும் போயிட்டே இருக்காங்க. இந்த சந்தோஷா பேசிக்கிட்டே இருக்கலங்க, பாலகிருஷ்ணனை தாங்க பேசிக்கிட்டு இருக்கான். எங்கடா போகிறோம் அப்படி சொல்லி கேட்கும்பொழுது நம்ம ஊருக்கு தாண்டா போகிறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க ஊருக்கு போய் சேராங்க. அவங்க ஊருக்கு போய் சேரும் பொழுதாங்க இவன் சந்தோஷா மறுபடியும் மாறுறான். அன்று இரவே சந்தோஷ் வீட்டை சேர்ந்தவங்களும் இந்த சரவணனும் எல்லாரும் பக்கத்தில் இருக்க ஒரு மந்திரவாதிங்க வயசானமா அவங்கள்ட்ட போய் நடந்தது பூரா சொன்னதுக்கு அப்புறம் அவர்களும் பேயோட்டுற சடங்கெல்லாம் ஒரு மரத்துக்கு கீழே வச்சு பண்றாங்கங்க. அந்த வீடியோவையும் நான் பார்த்தேங்க. அது சிம்பிளா தாங்க இருந்துச்சு. அந்த அம்மா பேச பேச அந்த உடம்புல இருந்து அந்த பாலகிருஷ்ணனோட ஆன்மா ஒவ்வொன்றா சொல்லுது. ஒவ்வொரு தடவையும் சத்தியம் பண்ணின்னு சொல்லி கேட்கும் பொழுது மாத்தி பேசுறாங்க. மாத்தி பேசி சத்தியம் பண்றாங்க. ஒரு வழியா அவன் அனைத்தையும் பேசி அவனோட முடியை கட் பண்ணி அந்த மரத்துல ஒரு கல்லை வச்சு அடிச்சு, பக்கத்துல ஒரு கல் எதுக்கு வச்சாங்க தெரியல, அதை வச்சு அந்த துணியை பூரா அப்படியே அங்கே கழட்டி போட்டு அந்த இடத்த விட்டு மறுபடியும் கார்ல கிளம்பி வராங்க. அந்த வீடியோ பூரா எடுத்து வச்சிருந்தாங்க. ஆனா அந்த பூஜைகளையும் அவன் சரியாகாம அதற்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பக்கத்து ஏரியாவை சேர்ந்த ஒரு மந்திரவாதியை கூட்டி வந்து சில பல பூஜைகள் எல்லாம் செஞ்சு அந்த ஆன்மாவை போக்கி இருக்காங்க. அதற்கப்புறம் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாரம் நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. அதற்கப்புறம் வந்தது பாருங்க ஒரு திருநங்கை
திருநங்கையோட ஆன்மா அது ஆட்டம் தாங்க பெரிய ஆட்டமா இருந்துச்சு. இந்த சம்பவத்துல அந்த அம்மாவிற்கு அப்புறம் கடைசியா ஒரு மந்திரவாதியை வச்சு அந்த பாலகிருஷ்ணனோட ஆன்மா கேட்டதையெல்லாம் கொடுத்து அதெல்லாம் சரி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கப்புறம் ஒரு ஆன்மா இருந்ததை அவர்கள் கவனிக்காம அப்படியே விட்டுறாங்க. அந்த ஆன்மாவோட நேர மறுபடியும் சென்னைக்கு தன்னோட நண்பனோட அந்த இரும்பு கடைக்கு வேலைக்கு வந்ததற்கு அப்புறம் அதற்கப்புறம் இவர்கள் அலட்சியமா ஒரு ஆன்மீகவாதி ஒன்று சொன்னாங்கல்ல, அந்த ஆன்மீகவாதியிடமே மறுபடியும் போனதுக்கு அப்புறம் அந்த ஆன்மீகவாதி இந்த திருநங்கை மந்திரவாதி ஆன்மாவை எப்படி அவனோட உடம்புல இருந்து விளக்குனாங்க அப்படிங்கிறத 2 நாள்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேங்க. மேலும் நண்பர்களே, நிறைய நண்பர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அது நமது சேனல் வளர்ச்சிக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும். மேலும் உங்கள் வாழ்க்கையிலும் இதுபோல் உண்மையான சில அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தா அது நமது சேனல்ல நீங்க ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த உண்மையான அதிபயங்கர சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.